குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 68வது பாடல் உலகத்துக்கு உபதேசமாக மனதை முருகன் திருவடியில் தியானம் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறியுள்ளார்கள் அருணா சுவாமிகள். மனம் அமைதி இல்லாமல் எத்தனையோ எண்ணங்களை எண்ணி வீணாகி போகின்றது. அதை விடுத்து முருகன் நினைத்து உய்வு பெற வேண்டும். மனதை முருகன் பாதார விந்தங்களில் சரணங்களில் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தியானத்திற்கு உரிய பாடலாக இது திகழ்கின்றது. சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு யுகம்போய் சகம்போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு யுகம்போய் சகம்போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஒரு ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு. இந்த மனமானது என்னத்தையோ எந்த விஷயங்களை எல்லாமோ எண்ணிக்கொண்டு இருக்கின்றது. நாம் ஒரு நேரத்திலே ஒரு விஷயம் செய்வோம், ஆனால் கை வேலை செய்யும், கண் வேற எங்கேயாவது பார்க்கும், மனம் வேற எங்கேயாவது இருக்கும். அருணா சுவாமிகள் திருப்புகழ் கந்தர் அந்தாதியில் ஒரு இடத்தில் கூறுகின்றார், பியவன் மண்பாண்டத்தை செய்கின்றான். அந்த மண்பாண்டம் செய்யும் அந்த சக்கரமானது ஒரு சுற்றி வருவதற்குள் முருகா, என்னுடைய மனமானது 1000 கோடி எண்ணங்கள் என் மனதில் தோன்றி மறைகின்றன. ஒரு கால் திரிகையில் 1000 கோடி சுற்றோடும் உள்ளம் அப்படி எங்கும் நில்லாமல் ஓடுகின்றது. மனோவேகம் என்பார்கள். இந்த வேகத்தை, மனதின் வேகத்தை விட பெரிய வேகம் எது என்று நம்மளுக்கு தெரியாது. அப்படி இந்த மனமானது எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து தியானம் செய்ய என்றால் அப்பொழுதுதான் எல்லா விதமான விஷயங்களும் தோன்றும். அருணா சுவாமி கூறுகின்றார், ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு சாடும் சமரத்தனிவேல். அங்கே போரிட வரும் தீயவர்களையும் தீய கருத்துள்ளவர்களையும் அழிக்கும் போர் வேளானது, தனி வேளான அந்த சக்தி வேலையுடைய எம்பெருமான் முருகப்பெருமான் சரணங்கள் பாதார விந்தங்கள். அந்த பாதார விந்தங்களிலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார். மனமானது ஓடிக்கொண்டே இருக்கின்றது, எதையோ நினைத்து கொண்டிருக்கின்றது. அதை விடுத்து முருகன் சரணங்களை பற்றி கொள்ளுமானால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் வேற எந்த ஆனந்தமும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. திருப்புகழில் கூறுகின்றார் சுவாமிமலை திருப்புகழில், முருகா, நான் ஒரு மூடன், மட்டி என்று அவரை மனதை திட்டுக் கொள்கின்றார். அப்படிப்பட்டவன் நான், கடையன், ஜடம். ஏனென்றால் ஒரு அரை நிமிஷம் கூட முருகா உன்னை தியானம் செய்ய முடியவில்லையே. இப்படி பிறப்பு இறப்பு என்று வேண்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழிலானது என்ன? பிறப்பதே என் தொழில். பிறப்பதையே தொழிலாக கொண்டு உன்னை தியானம் செய்ய முடியாமல் ஒரு ஜடமாக, மூடனாக, மட்டியாக இருக்கின்றேன். என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் முருகா. எனக்கு எல்லா விதமான இகவர செல்வங்களையும் தர வேண்டும். உன் பாதார விந்தங்களை நான் ஸ்மரிக்க வேண்டும். எனக்கு அருள்புரி என்று வேண்டிக் கொள்கின்ற அருணா சுவாமிகள். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க
அறியாத சடக ஜட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென்ன குறையும் வேளை செப்பு கைலை மலை நாதன் பெற்ற குமரோனே தருணமிதயாமிகுத்த கனமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞான முக்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா சடக ஜட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ முருகா, நான் வறுமையினால், செல்வத்தினால் வறுமை, ஞானத்தினால் வறுமை, கல்வியினால் வறுமை, உன் அருள் கிடைக்காமல் வறுமை, இப்படி வறுமையில் உழண்டு கொண்டு இருக்க முடியுமா? என ஆட்கொண்டு அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார். உன் பாதார விந்தங்களில் அரை நிமிஷம் மட்டுமாவது தியானம் செய்ய வேண்டும் ரங்கநாத சுவாமிகள் வேண்டுகோள் வைக்கின்றார். அதுபோல் சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு கந்தர் அனுபூதி புரிகின்றார். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரமாமுடி வேதமும் வெங்காடும் குணமும் கமழும் கழலே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ முருகப்பெருமான், நீ எனக்கு திருவடி தீட்சை கொடுத்த விஷயத்தை நான் எப்படி ஏம்புவது, அதை எடுத்து சொல்ல முடியுமா? முருகப்பெருமானே, எப்படிப்பட்ட திருவடி! வீடும் முக்தி பேரு தரக்கூடிய அந்த திருவடி. சுரர் மாமுடி தேவர்கள் முருகனை வணங்குகின்றார்கள். அவருடைய மணிமுடிகள் முருகன் பாதார விந்தங்கள் மீது படுகின்றன. சுரர் மாமுடி வேதமும் முருகன் கடல்கள் வேதம் ஒலிக்கின்றது. வெங்காடும் குணமும் முருகப்பெருமான் வள்ளி விராட்டி ஆட்கொள்வதற்காக காடும் குணமும் திணைப்புணமும் நடந்து முருகன் கடல் கமழ்கின்றதாம், மனம் வீசுகின்றதாம். அப்படிப்பட்ட கடலையோட முருகப்பெருமானே, நீ உன்னுடைய திருவடி தீட்சனை கொடுத்த அந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்து கூறுவேன்? தாடும் சமரத்து தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு. அப்படி இருக்க வேண்டும், இருத்த வேண்டும், அதை ஸ்மரிக்க வேண்டும். மற்றபடி எண்ணங்களை எண்ணி எண்ணி என்ன பயன்? நாம் எத்தனையோ விஷயங்களை எண்ணுகின்றோம். அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றதா? இல்லை. அதனால் நாம் மனதிலே எண்ணங்களை குறைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். அந்த எண்ணங்களை மற்ற விஷயங்களை விட்டு முருகனை நினைத்து முருகனை பற்றி எண்ணங்களாக இருந்தால் ஓய்வு பெறுவதற்கு மிகவும் எளிதான பாதை. தாய்மான சுவாமிகள் கூறுகின்றார், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக போனது, இது இனி போதும் பராபரமே. எண்ணாத எண்ணங்களை எண்ணி எண்ணி என்ன பயன்? நெஞ்சம் புண்ணாகி போனது, அது மட்டும்தான் பயன். இது போதும் பராபரமே, உன்னை ஸ்மரிக்க வேண்டும், உன் நினைவாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட முருகன் சரணங்களிலே கருத்தை நிறுத்தியவர்கள் எப்படிப்பட்டவர்களா? உலகம் போய் சகம் போய், அவருக்கு உலகம் யுகம் போய் சகம் போய் இந்த கால தேச வர்த்தமான எல்லைக்கு அப்பால் போய்விட்டார். காலத்தால் வரையறுக்க முடியாத அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருப்பார்கள். அது மட்டுமா? சகம் போய், சகம் என்றால் உலக வாசனை, நல்வினை தீவினை விருப்பு வெறுப்பு கடந்த அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா? பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது இந்த உலகமானது கடைசி காலத்தில் ஊழி காலத்தில் இறைவன் ஆனந்த நடனம் ஆடுகின்றான். அப்படி ஆடும் பொழுது கௌரி
நிமலை பார்வதி பாடுகின்றாளாம், சிவருமான் ஆடுகின்றான், ஆனந்த நர்த்தனம் ஆடுகின்றான், தில்லையில் ஆனந்த கூத்து ஆடுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நர்த்தனம் அப்படி ஆடும் பொழுது பரமா இருக்கும் அதீதத்திலே அந்த பரம சுகம், அந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த இன்ப வெள்ளத்தில் திளைப்பார்களாம். சிதம்பரம் என்பது சித்தம்பரம், ஆகாய மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாய வெளியில், சித்துக்குள் இருக்கும் வெளியிலே இறைவன் நடனமாடுகின்றான். அப்படிப்பட்ட பரமானந்த வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த முனிவர்கள், சித்தர்கள் முருகன் பாதார விந்தத்தை ஸ்மரித்து அந்த கருத்தை அங்கே நிறுத்துவார். சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையம்பலத்துக்கு வருகின்றார். அங்கே நடராஜ பெருமானின் அபிஷேக காட்சி, எம்பெருமான் அவருக்கு நடன காட்சியை அங்கே அளிக்கின்றான். அதை கண்டவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுவதாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுகின்றார். எப்படி இருக்கின்றதாம் அந்த காட்சி? 5 பேரறிவும் கண்களே கொள்ள, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்து விகமேயாக, இந்து வாழ் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, புலன்கள் வழியாக செல்கின்ற கண், மூக்கு, செவி, வாய், மெய் இவை எல்லாம் கண்களாக இருக்கின்றதாம். அளப்பெரும் கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ம் சித்தத்திலே ஒடுங்கி சித்தம் சிவமே ஆக, சிந்தையே ஒரு குணமாக, 3 திருந்து சாத்துவிகமே ஆக, குணம் ஒரு 3 விதமான குணங்கள் இருக்கின்றது. ராஜசம், தாமசம், சாத்விகம். இந்த 3 குணங்களும் ஒன்றாகி சாத்விக குணம் மேலோங்கி இந்துவாழ் சடையான் குளிர் சந்திரனை தலையில் கொண்டு எம்பெருமான் சிவருமான் ஆடுகின்ற ஆனந்த எல்லை, அந்த சித்தம்பரம் தனிப்பெருங்கூத்தின் அந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்தார் என்று கூறுகின்றார். மற்ற சிற்றின்ப விஷயங்களை நுகர்ந்தால் இன்பம் மாறிவிடுகின்றது. ஆனால் இந்த இன்பமோ மாறாத இன்பம், மாறிலா மகிழ்ச்சி, அமைதியான ஆனந்தத்தில் திளைத்தாராம் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுபோல் முருகன் அடியார்கள், முருகன் தங்களுடைய கருத்தை, மனதை, சித்தத்தை சிவன்பாலை வைத்தார். அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் வாக்கு. அதுபோல் சித்தத்தை முருகன்பால் வைத்து எண்ணங்களை அதில் ஒடுக்கி முருகனை தியானித்து ஸ்மரிக்க வல்லார்க்கு யுகம் போய் சகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்தில் அப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து உய்வார்கள் என்று கூறுகின்றார் சுவாமிகள். இந்த பாடலை ஸ்மரித்து படித்து உணர்ந்து மனக்கவலையை விடுத்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி முருகனை நோக்கி தியானித்து உய்வுபூர்வமாக சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு யுகம் போய் சகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.